இயேசுவே ஆண்டவர். பழகி பாருங்க. நல்ல நல்ல சிஸ்டர்ஸ் நம்ம கான்வென்ட்ல இருக்கிறாங்க. எவ்வளோ பக்தியான சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பக்தியான சிஸ்டர்ஸ்லாம் வாழ்ந்த ஒரு கான்வென்ட்ல சிஸ்டர் போஸ்டி நம்ம வாழ்ந்தாங்க. ஆண்டவர் பேர் இருக்கத்தை பற்றி சொன்னா அட பைத்தியமே அப்படின்னாங்க. அவங்களுக்கு புரியாம திரும்பவும் மதர் சுப்பீரியர்கிட்ட போய் சொல்லுவாங்க. மதர் சுப்பீரியர் என்ன செய்வாங்கன்னா, சரி ஒன்றை புரிஞ்சுக்குள்ளது யாருக்குமா புரியுதுல அப்படி சொல்லி இன்னொரு பெரிய ஃபாதரை கூட்டிகிட்டு வரேன், நம்ம ஃபாதர் பிரசாத் மாதிரி ஒரு பெரிய ஃபாதரை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஃபாதரை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த ஃபாதருக்கு பேர் மைக்கேல் சோபோக்கோ. அவர் அப்போ அந்த வில்னோ பட்டணத்தில் செமினரியில் பிரதர்ஸுக்கு, செமினரியில் படிக்கிற செமினேரியன்ஸுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருந்த ஒரு ப்ரொஃபஸர். அவர் பாவ சிந்தனை கேட்க வரார். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் அவளுக்கு சொல்லி வைக்கிறார், உன்னை புரிஞ்சு கொள்ளதுக்கு ஒருத்தரை அனுப்புவேன் அப்படிங்கிறார். உன்னை புரிஞ்சுக்குள்ள ஆள் இல்லை, உன்னை புரிஞ்சுக்குள்ள ஒருத்தரை அனுப்புவேன். அப்போ அந்த ஃபாதர் பாவ சிந்தனை கேட்க கான்வென்ட்டுக்கு வரார். இவங்க பார்க்குறாங்க, இவர் தானா அப்படின்னு. முதல்ல அது போய் சொல்கிறாங்க, பாவ சிங்கத்தினத்தில் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன் பாவத்தை எல்லாம் கேட்கறதுக்கு வந்தேன், நீ என்னத்தையே சொல்றியே, ஆண்டவரை கண்டேன்னு சொல்றியே, சரி இருக்கட்டும், உனக்கு வரைய தெரியுமா? எனக்கு வரைய தெரியாது, அந்த அளவுக்கு நான் படிக்கலை. என்ன அளவுக்கு தான் நீ படிச்சிருக்கிற? நான் 3ஆம் கிளாஸில் இடையில விட்டுட்டு வந்தேன் அப்படின்னாங்க. பௌஸ்தீனமாக இருக்காங்களே, எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தாங்க? 3ஆம் கிளாஸில் 3 மாதம். நீங்களும் ரொம்ப படிச்சிருக்கிறீங்க, பார்த்துருக்காங்க. இது மனுஷனுடைய ஞானமும் படிப்பும் இஸ் ஃபாலி பிஃபோர் காட். நம்முடைய அறிவற்ற தன்மை கடவுளுக்கு பெரிய சக்தியாக போகுது பாருங்க. படிக்காத ஒரு பௌஸ்தீனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஸ்டர் பௌஸ்தீனாவை அவங்க என்ன ஸ்டெல்லா மாரிஸில் படித்தாங்க? இல்லவே இல்லை. இன்ஜினியரிங் காலேஜில் எம்ஏ தான் படிச்சிருந்தாங்களா? சாஃப்ட்வேர் இன்ஜினியராக? இல்லவே இல்லை. அவங்க படித்தது 3ஆம் வகுப்பில் 3 மாதம், 4 மாதம் கூட கம்ப்ளீட் பண்ணலை. அவங்க அவங்க வீட்டில் உள்ள 10 பேரில் 3ஆவது பிள்ளை. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவங்க 3ஆம் கிளாஸில் 3 மாதம் படிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னு சொன்னேன். அதுக்கு வர என்ன செய்தாங்கன்னு நினைக்கிறீங்க? வேலைக்கு போனாங்க. எத்தனை வயசில் 1ஆம் கிளாஸுக்கு போனாங்கன்னா 12 வயசில். 12 வயசில் 1ஆம் கிளாஸுக்கு போய் 13ஆவது வயசில் 2ஆம் கிளாஸ் படித்து 14ஆவது வயசில் 3ஆம் கிளாஸில் வெளியே வராங்க. அந்த 14ஆவது வயசில் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்கள்ட்ட வேலை செய்ய போகிறாங்க. ஒரு பெரிய பணக்கார வீட்டில் போய் வேலை செய்வாங்க. அதை வச்சுக்கலுங்க. இப்பேற்பட்ட அம்மாவுக்கு தான் ஆண்டவர் இந்த காட்சியை கொடுக்கிறார். முழு உருவத்தில் நின்றுக்கிட்டு என்னுடைய உருவத்தை நீ வரைஞ்சி அதில் ஒரு சிக்னேச்சர் எழுது, சியேசு ஊஃபாம் தோபியே அப்படி எழுது, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூன்னு எழுது. அப்போ ஃபாதர் சொப்போக்க கவனமாக கேட்டவர், உனக்கு வரைய தெரியாதா? வரைய தெரியாது ஃபாதர். சரி, உனக்கு வரைஞ்சி கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ஒரு கலைஞனை கொண்டு வரேன். வில்னோ யூனிவர்சிட்டியிலேருந்து கொண்டு வரார். வில்னோ யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸரா, இந்த எஸ்தெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், நல்ல படம் வரையக்கூடியவர். அதை தான் சொன்னேன்னு. இப்போ காசிமிரோஸ்கி அவர் இந்த பிள்ளைகிட்ட கேட்பார், சிஸ்டர் ஏற்கனவே சிஸ்டர் ஆயிட்டாங்களே,
கேட்பாங்க, நீ எப்படி ஆண்டவரை பார்த்த அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க. சொன்னதை முதல்ல லைட்டாக டிசைன் பண்ணுவார். பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கடைசியில் அதை முடித்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுது? 4 வருஷம் ஆச்சுது. அவங்க சாகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் வெளியே கொண்டு வந்தாங்க. 1931 தொடங்கி 32 2 3 4 5 5லேயே 6ல் கொண்டு வந்தாங்க. அப்போ கான்வென்ட்டில் கொண்டு வரார். ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு அழுதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்த ஆண்டவர் வேறு, நீங்கள் வரைஞ்சிருக்க ஆண்டவர் வேறு அப்படின்னு. அப்போ அதில் எழுதுகிறாங்க ஒரு வார்த்தை, ஆண்டவர் உம்மை யாரு தான் படத்தில் வரைஞ்செடுக்க முடியும்? அப்போ ஒரு வார்த்தை எழுதுகிறாங்க, உம்மை புரிஞ்சு கொண்டவங்க யார் தான் இருக்காங்க? அதோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததையும் எழுதுகிறாங்க. எப்படின்னா, எந்த கான்வென்ட்டில் என்னை பற்றி என்ன அவதூறு பேசணுமோ அதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ என்னை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை போலுக்கு வாய் அடைச்சிட்டாங்க. ஆனால் திரும்பவும் தொடங்குறாங்க, ஏதோ பேச போகிறாங்க. அப்போ எழுதுகிறாங்க, no one has understood me, O Lord, except you. உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை அப்படின்னு. என்னை புரிஞ்சு கொண்டவர் ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவர் தான். ஃபுல்லாக என்னை புரிஞ்சுக்கிட்டு அவர் தான். அவரை நான் முழுசுமாக புரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லவே இல்லை. அப்படியே சொல்கிறார்ல, even to understand my fathomless mercy, the eternity is not enough. The saints and all the angels together, for all eternity, they are still wanting in fully understanding the fathomless mercy of God. இப்போ நான் இதை சொல்லிட்டு இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி காலையிலேருந்தே தியானிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி இன்னும் இல்லை, 2-3 நாளாகவே இதே பாயிண்ட் தான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, உன்னை கொஞ்சமாவது நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, உம்மை புரிஞ்சுக்கொள்ளதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு என்ன செய்கிறது? என்னுடைய இரக்கத்தை நீ புரிஞ்சுக்கொள்ளணும்னாடா, நீ ரொம்ப என்னுடைய பாடுகளை தியானிக்கணும். அதுக்கு தான் இந்த சிலுவை பாதனை சொல்கிறது. நன்றி சொல்லி போட்டிடுவே, நான் நன்றி சொல்லி போட்டிடுவே. அன்பே இரக்கமே எந்தன் கடவுளே, நன்றி சொல்லி போட்டிடுவே. அன்பே இரக்கமே எந்தன் கடவுளே, நன்றி சொல்லி போட்டிடுவே. நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அனுதினம் மகிழ்ந்து நன்றி சொல்லி போட்டிடுவே. நான் நன்றி சொல்லி போட்டிடுவே. சிலுவையில் அறையுண்ட ஏசையா, உம்முகம் பார்க்கின்றே. கண்ணீர் சிந்தி உம் பாதமே என் முகம் பதிக்கின்றே. பரிசுத்தரே, இறை மகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறை மகனே.
ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது ஆண்டவர் என்னன்னா சிஸ்டர் ஃபௌஸ்டின் அம்மாவுக்கு சொல்லி வச்சது. சிஸ்டர் ஃபௌஸ்டின் அம்மா சாகிறதுக்கு முன்னால், she died in the year 1938 October 5. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஜூன் மாதம் துவக்கத்தில், the beginning of June 1938, our Lord appeared to Faustina and gave her 3 days of retreat. அந்த தியானத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? My daughter, let 3 virtues adorn you in a particular way: humility, purity of intention, and love. Do nothing beyond what I demand of you, and accept everything that my hand gives you. Strive for a life of recollection, so that you can hear my voice, which is so soft that only recollected souls can hear that. விசேஷமாக 3 புண்ணியங்கள் உன்னை அலங்கரிக்கட்டும். 1, humility, purity of intention and love. அதுக்கு அர்த்தம் என்னது? தாழ்ச்சி. 2வது தூய்மை, உன் சிந்தனையில தூய்மை, purity of intention, உன் சிந்தனையில தூய்மை. 3வது அன்பு. இந்த 3 வழிகளை போட்டுக்கொள்ளுங்க. கழுத்தில் நெக்லஸா போட்டுக்கொள்ளுங்க, இடுப்புல ஒட்டியானமா போட்டுக்கொள்ளுங்க, காப்பாசி போட்டுக்கொள்ளுங்க. This is the last 3 jewels which our Lord asked Faustina to adorn herself. And அதுக்கடுத்தாப்புல என்ன சொல்றாங்க? Do nothing beyond what I demand of you. நான் உங்ககிட்ட கேட்கறதை விட அதிகமாக செய்ய வேண்டாம். Accept everything that my hand gives you. என் கை உனக்கு கொடுக்கிறதை எல்லாம் வாங்கிக்க. ஆண்டவர் கொடுக்கிறது இதுதான். என்னது? 3 காரியம். என்ன காரியம்? Humility, purity of intention and love. நான் கொடுக்கிற இந்த 3 நீ வாங்கிக்க. 3 காப்பா போட்டுக்க. And அடுத்த வார்த்தை, strive for a life of recollection. லைஃப் ஆஃப் ரிகலெக்ஷன் அப்படின்னா அமைதியான வாழ்க்கை, மௌனமான வாழ்க்கைக்கு நீ முயற்சி செய்யணும். ஸ்ட்ரைவ் ஆஃப்டர் அ லைஃப் ஆஃப் ரிகலெக்ஷன். ரிகலெக்ஷன் அப்படின்னா எவ்வளவுக்கு நீ மௌன விரதம் செய்கிறியோ அவ்வளவுக்கு நல்லது. இது 40 நாள் விரதம் இருக்குன்னு வந்திருக்கீங்களே, இப்போ என் பேச்சு கேட்கும்போது ரொம்ப மௌனமாக இருக்கிறீங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் இருப்பீங்களா? சிம்பிள் ஒரு கேள்வி. உங்கள் புருஷன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனைவி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, இப்படி உட்காந்துக்கொள்ளுங்க. லைஃப் ஆஃப் ரிகலெக்ஷன். ஏன் அப்படின்னா சொல்ல பாருங்க, ஸோ தட் யூ கேன் ஹியர் மை வாய்ஸ். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமாக இருக்கிறியோ அவ்வளவுக்கு தான் என்னுடைய குரல் உனக்கு காதில் விழும். ஏன்னு சொன்னால் என் குரல் சாஃப்ட், ரொம்ப மெல்லியது. என்னுடைய குரல் என்னது? மென்மையானது. சாஃப்ட்னது மென்மையானது. that only recollected souls can hear that. ரொம்ப ரிகலெக்ஷனாக இருந்தால் தான் என் குரல் உனக்கு காதில் விழும். சும்மா கச்சாமச்சான் கச்சாமச்சான் கத்திட்டு இருந்தேன்னா என் குரல் உங்கள் காதில் விழாது. எல்லா குரலும் கேட்கும், என் குரல் கேட்காது. இந்த 40 நாள் தபசு அப்படின்னா நான் பார்த்துக்கொள்ளுங்க, சிஸ்டர் ஃபௌஸ்டினா நம்ம புக்கு 700 பக்கம். எது அவங்க எழுதியிருக்கிறது 3ஆம் கிளாஸ் தான் படித்தாங்க. 3ஆம் கிளாஸை 3 மாதம் படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு இந்த புக்கு எழுதியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா ஆண்டவர் இந்த மௌனிக்கு தான் பேசினார். புரியுதா? பேசினா தான் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரை அவங்க புரிஞ்சு கொண்டாங்க மௌனத்தில் அப்படிங்கிறது. இந்த இடத்திலும் நீ மௌன விரதத்தை அனுசரிச்சேன்னு வச்சுக்க, ஏன் ரொம்ப கஷ்டப்பட இந்த 40 நாளைக்கு நினைச்சு பாருங்கம்மா. கேக்குதா? 40 நாள் மௌனம் இருக்க முடியுமா உனக்கு? ஏன் 40 நாள் நான் சொல்ல அப்படியே விட்டுக்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மௌனமாகிறேன். நான் ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படுத்த விரும்பலை. Just 2 hours silence every day.
ராத்திரி தூங்கும் போது இல்லை, முழிச்ச பிறகு. சிலர் முழிச்சே நேரத்திலிருந்து கடைசியில் கூட்டில் அடைகிற வரைக்கும் கொய்யா 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 குத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னத்தான் பேசுவாங்களே. நீங்கள் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு காலைல எத்தனை மணிக்கு எழுப்பினீங்க? 5 மணிக்கு எழும்பியிருப்பீங்களா? சரி, இங்கே 5 மணிக்கு தானே வந்தீங்க. இந்த 12 மணி நேரம் என்ன அவ்வளோ நேரம் மௌனமாக இருந்தீங்க? ஏதோ 1-2 பேர் இருந்திருப்பாங்க, பெட்டில் இருந்தவங்க இருந்திருக்கலாம். பெட்டில் இருந்தவங்க மௌனம் தான் இருக்கான்னு சொல்ல முடியாது. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அப்படிப்போ, இதை எடு, அதை எடு, இதை எடு, நொய்யி நொட்டு நொஸ்க்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சு ஐயோ தலையடிச்சு கொள்வாங்க. நீங்கள் நான் இப்படியே சொல்லுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஐ எம் டாக்கிங் டு வெரி சிம்பிள் லாங்குவேஜ், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இன்னைக்கு இருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மௌன விரோதம்னு சொல்லுங்கள். நீங்கள் பட்டினி கிடக்க கூட அவசியம் இல்லை. 2 hours டோட்டல் சைலன்ஸ். எப்படி 1 மணி நேரங்கிறது ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் மெனி ஹவர்ஸ். நான் வந்து 30 டேஸும் ரிட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போயிருந்தேனே மௌனத்தில் தான் இருந்துட்டு வந்தேன். என்ன மாதிரி சன்னியாசிகளை நான் உங்களெல்லாம் சன்னியாசிகளாக வாங்க அப்படி நான் ஒன்று கூப்பிடலை. ஆனாலும் குடும்பத்திலேயே இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மௌனம் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பாவத்தை தவிர்ப்பீங்க. என்ன பாவத்தை தவிர்ப்பீங்க? வாய் பாவத்தை தவிர்ப்பீங்க. எப்படி? என்ன சொன்ன? வாய் பாவம். இந்த வாய் பாவம் இருக்குதே மோசமான பாவம்டா தம்பி. இந்த அச்சிஸ்ட பௌஸ்தினம்மா அவங்களுக்கு ஒரு காட்சி. என்ன காட்சினா, திடீர்னு கோயிலில் போய் நேரம் ஜெபிச்சுட்டு அவங்க தன்னுடைய கான்வென்ட்டில் செல்லுக்கு போனேன். செல்லுன்னா சின்ன அறை. அந்த சின்ன அறைக்குள்ளே அதே நான் பார்த்துருக்கேன். ஒரு பெட்டு போடலாம், ஒரு சின்ன டேபிள் போடலாம், ஒரு தண்ணி வைக்கலாம், இந்த மாதிரி தான். அந்த அறைக்குள்ளே போனால் ஒரு நாள் இவங்க பெட்டுக்கு போகிறாங்க. பெட்டில் ஒருத்தர் பயங்கரமாக நிற்கிறாங்க. பயங்கரமான இருண்ட முகத்தில் பயங்கரமான ஒரு முகம். இவங்க நடையில் நின்று கூர்ந்து பார்க்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு செத்து போன சிஸ்டர் நிற்கிறாங்க. கான்வென்ட்டில் 2-3 மாதத்துக்கு முன்னால் செத்து போன ஒரு சிஸ்டர் அப்படி ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டு இவங்க பேர் தெரிஞ்ச, இங்கே ஏன் வந்த அப்படி கேட்குறாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, நான் நரகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் கான்வென்ட்டில் இருந்தியே, ஏங்க நரகத்துக்கு போனேன்? உடனே பதில் சொல்கிறாங்க, எல்லாரை பற்றி நான் தீர்ப்பிட்டு பேசினேன் சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. she disappeared. எல்லாரை பற்றி தீர்ப்பிட்டு பேசினேன், அதனால் நரகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா இது என்னன்னு? மற்றவங்களை தீர்ப்பிட்டு பேசாதவங்க இங்கே இருக்கிறீங்களப்பா. நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் யாரையும் தீர்ப்பிட்டு பேசாதீங்க. இந்த 40 நாள் இந்த விரதத்தில் இதை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. மேக் எ டிசிஷன் டுடே. ஐ ஷால் நாட் ஜட்ஜ் சம்ஒன் எல்ஸ். இன்னொருத்தரை பற்றி நான் தீர்ப்பிட்டு பேச மாட்டேன். நீங்க யாரைத்தான் தீர்ப்பிட்டு பேசுவீங்க? வழக்கமா கணவனா மனைவி அவங்க குடும்பத்தை பற்றி பேசுவார் ஒரு கதை அப்படின்னு. மனைவினா கணவர் அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் பற்றி பேசுவார். அப்படி விட்டு போனால் பங்கு சாமியாரை பற்றி ஒரு கதை விட்டுருவீங்க, பங்கு உள்ளதை பற்றி ஒரு கதை இப்படி இருக்கிறவங்களை பற்றிலாம் அலசிடுவீங்க. எப்படி அலசுன்னு அலசுவீங்க பாருங்க. இந்த அலசுறதை விட்டுருங்கப்பா. இந்த 40 நாளைக்கு நீங்கள் மோட்சத்துக்கு போயிடுவீங்க. அப்போ 40 நாளைக்கு நான் மோட்சம் போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஃபாதர் செத்து போன்னு சொல்லலை. அட பாவி, நீங்கள் சாக மாட்டீங்க. அப்பெல்லாம் உடனே உங்களை ஆட்டோ கூட்டிகிட்டு போக மாட்டார். செய்த பாவத்துக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் இந்த உலகத்தில் பண்ணுங்க. இன்னும் அது வரைக்கும் ஆகும் அப்படின்னு அர்த்தம் இல்லது. இந்த உலகத்தில் இருந்து நம்ம செய்த தப்புகளுக்கும் தவறுகளுக்கும் பாவத்துக்கும் பரிகாரம் செய்யணும். ஏன்ட்ட திடீர்னு நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. ஃபாதர், நீங்கள் ஒரு தடவை பிரசங்கம் வைக்கும்போது நான் கேட்டேன், ஒரு தகப்பன் செய்த பாவம் 7 தலைமுறைக்கு நீடிக்கும் அந்த குடும்பத்தில் சொன்னீங்களே. ஆமாம்மா. இப்போ என்ன ஆகிப்போச்சு? எங்கள் வீட்டில் ஃபாதர் ஒரே சாபமாக இருக்குது. என்னம்மா சாபம்?
நாங்கள் இப்போ 7 பிள்ளைங்க இருக்கோம். எங்கள் வீட்டில் எதை எடுத்தாலும் யாருக்குமே வாய்க்க மாட்டேங்குது. ஏதோ 1 மாதம் 2 மாதம் நல்ல வேலை செய்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் எல்லாமே உடஞ்சி போகுது. எங்கள் அண்ணன் எடுத்தாலும் சரி, நான் எடுத்தாலும் சரி, எங்கள் அக்காவுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க, முதல் பிள்ளை செத்து போச்சு, 2வது பிள்ளை ஒழிஞ்சிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டில் என்ன ஏதாவது பரிகாரம் செய்யணுமா ஃபாதர்? நான் என்னமா உங்கள் வீட்டுக்கு பரிகாரத்தை சொல்ல, ஆனால் ஒன்று சொன்னேன், உங்கள் வீட்டில் உள்ள மூதாதையர்களுக்காக பூச உப்பு கொடுத்து ஜெபிங்க அப்படின்னு. கொஞ்சம் ஜெபிச்சுட்டு, எப்படி உங்கள் வீட்டில் உள்ள மூதாதையர்களுக்காக. எப்போ புரியுதா மூதாதையர்கள்னா? ஏம்மா புரியுதா? மூதாதையர்னா உங்கள் அப்பா வீட்டுக்காரங்க, உங்கள் அம்மா வீட்டுக்காரங்க ஒன்று. அந்த அப்பா வீட்டுக்காரங்களுக்கு 2 பேர் இருப்பாங்க, உங்கள் அம்மா வீட்டுக்காரங்க அப்பா 2 பேர் இருப்பாங்க. அவங்க 7 தலைமுறை நினச்சிப்பாரு. யாரை நான் சபிக்கிறேன்னு நினச்சிக்கலாங்க? நோ, பட் இட் இஸ் அ ஃபேக்ட். ஏன்னா தேர் ஆர் ரூட்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி, ஜெனட்டிக் ரூட்ஸ் அப்படி இருப்பாங்க. நம்ம உடம்புலேயே சில வியாதிகள் வந்து ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தில் வேர் இருக்குன்னு சொல்லுவாங்களே. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு வேப்ப மரம்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு புளிய மரம்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த புளிய மரத்துக்கு வேறு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் போகும். இது மாதிரி தான் some of the sins that we commit. நம்ம உலகத்தில், நம்ம வீட்டில் தாய் தந்தையர், உங்கள் தாய் தந்தையரை பற்றி நீங்கள் இப்போ தீர்ப்பிட்டு பேச அவசியம் இல்லை, உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் தீர்ப்பிட்டு பேச அவசியம் இல்லை. ஆனால் சொல்கிறேன், we should do penance and pray for the மூதாதையர்கள், நம்முடைய elders, நம்முடைய தலைமுறையாக இருக்குமே, அவங்களுக்காக ஜெபிங்கப்பா. We have to pray not only for ourselves, people who are dead from our family and some of the generations, 3, 4, 5 generations before. அவங்களுக்கு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி மாத்திரம் இல்லை, இதுவும் மாத்திரம் இல்லை, நம்மளும் கவனிக்கணும். நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஃபேமிலியில் ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு தாயும், முக்கியமாக உங்கள் ஃபாதர்ஸை சொல்கிறேன், ஃபாதர்ஸ் ரெவரண்ட் ஃபாதரை சொல்லலை, ஜஸ்ட் a father who has given birth to a baby, ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன், take care, take care. Your evil deeds will go on generation after generation. அதனால இப்போ ஒருத்தர் குடிக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க, நான் குடிக்காரங்களை திட்டுறேன்னு நினைக்காதீங்க, I am not going to scold them. அது மாத்திரம் இல்லை, ஒரு கெட்டின மனைவி கூட வாழ்ந்துக்கிட்டு இன்னொருத்தி கூட இன்னும் புகழன்னு வச்சுக்க, அது என்னது? கட்டின மனைவி கிட்ட ஒரு பிள்ளை, கட்டாத ஒருத்திட்ட ஒரு பிள்ளை, இன்னும் 3வது கிட்ட ஒரு பிள்ளை, அதை நீ அபார்ஷன் பண்ணி வச்சிருக்கிற. Do you think everything is okay? You can't. அதனால தான் நான் என்ன சொல்லுன்னா, ஆண்டவர் சொல்லுது ரிகலெக்ஷன். இந்த நாட்களில் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கொள்ளணும்? ஒன்னைத்தான் புரிஞ்சுக்கொள்ளலாம் ஆண்டவரே, என்னையாவது புரிஞ்சுக்கொள்ளணும். There was a famous philosopher of Greece, Socrates அப்படி சொல்லுவாங்க, உன்னையே அறிந்து கொள், know yourself. உன்னை தெரிஞ்சுக்க. நான் யாரு, என்ன நீ அறிஞ்சு கொள்ளதுக்கு முன்னால் என்ன நான் தெரிஞ்சுக்கொள்ள, நீ என்ன தெரிஞ்சுக்கொள்ள முன்னால் நான் என்ன தெரிஞ்சுக்கொள்ள வேண்டாமா? அதான் ஆண்டவர் சொல்லல, 3 virtues, humility, purity, love. தாழ்ச்சி, தூய்மை, அன்பு. இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன், என் மீது இரக்கம் வையும்.
நம்புகிறேன். என் மீது இரக்கம் வையும், என் மீது இரக்கம் வையும், என் மீது இரக்கம் வையும், என் மீது இரக்கம் வையும், என் மீது இரக்கம் வையும். பரிசுத்தரே இரட்சகரே, என் மீது இரக்கம் வையும். நல்லவரே வல்லவரே, என் மீது இரக்கம் வையும். இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன். என் மீது இரக்கம் வையும். இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன். என் மீது இரக்கம் வையும். சிலுவையில் அறையுண்ட இயேசையா, உம்முகம் பார்க்கின்றே. கண்ணீர் சிந்தி உம் பாதமே என் முகம் பதிக்கின்றே.